ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேடம் ஃபோன் பண்ணி குமார் ரோ மிக்கான அது அவுத்தா தோரா அப்படின்ட்டாங்க. அவுத்தா தோரானா அவங்க சொல்கிற இடம் எதுனா இந்த பேரிச்சம்பழமும் காபி தூளும் வாங்கினார் இடம் தான் சொல்லுவாங்க. அந்த அவுத்தா தோரானா அந்த பெரிய ஷாப்பிங் மால் அவுத்தாட்னு ஒன்று இருக்கும். அது பின்னாடி இருக்கிற கடையை தான் அவங்க எனக்கு புரியுறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்த அப்படி தான் சொல்லுவாங்க இவங்க. அதாவது அங்கே இருக்கிற ஒரு பெரிய இடத்த சொன்னால் அது பக்கத்தில் நம்ம ரெகுலராக போகிற இடம் எங்கே அப்படியே அங்கே போ அப்படின்ற மீனிங். போய் ஃபோன் பண்ணி கொடுப்போம். இதிலே காலையிலே ஒரு சம்பவம் ஒன்று ஆகிடுச்சு. என்னென்னா, வீட்டு பணிப்பெண் வந்து 5 தினார் காசு கொடுத்து மேடம் வந்து அந்த சின்ன சின்ன பால் இது இருக்குல்ல அது வாங்கின்னு வா அப்படின்னாங்க. நான் அதை வாங்கின்னு போய் கொடுக்கும்போது மேடம் ஃபோன் பண்ணி சிக்கன் ஒரு 2 கிலோ எடுத்துன்னு வந்துடு அப்படின்னாங்க. 2 கிலோ சிக்கன் அந்த 5 தினார்லேயே வாங்கின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து மேடத்தோட அப்பா கொடுத்த காசு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மீதி சில்லறை எங்கே அப்படின்னு கேட்டால் நான் மாதிரி சிக்கன் வாங்கினேன்ட்டு அப்படின்னு. இல்லை அது வந்து மேடத்தோட அப்பா காசு அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு மேடத்துக்கிட்ட சிக்கன் வாங்கினு பாபா காசில் வாங்கினோன்ட்டோமாம்மா எனக்கு தெரியல அப்படின்னா. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கத்தமாக சொல்ல காணும் அவங்ககிட்ட அது பாபா காசுன்னு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம ஊரில் இந்த பண்டிகை காலத்தில் பாம்பே அல்வான்னு ஒரு கடைலாம் வச்சு வைப்பாங்கள்ல, அதுமாரி ஒரு விதமான அல்வா தான் இது. அல்வா மாதிரியே இருக்கும், ஆனால் அது பேர்லாம் சரியாக தெரியல. அப்புறம் ஸ்வீட்டுங்க இதெல்லாம். இது உள்ளே வந்து டேட்ஸ் இருக்கும், மேலே பன்னு மாரி இருக்கும், உள்ளே வந்து டேட்ஸ் இருக்கும். பேரிச்சம்பழம், அப்புறம் பேரிச்சம்பழத்தை 2 இது பண்ணி அதோடய விதையை நீக்கிட்டு 2 பாதாம் வச்சு பேக்கிங் பண்ணி சிங்கிளாக பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறமா கேட்டுக்கின்னு. அப்புறம் ஸ்வீட் ஐட்டங்க, வால்நட்டில் அந்த குக்கீஸ், பிஸ்தா குக்கீஸ், அப்புறம் ஸ்வீட் குக்கீஸ், எல்லாம் குக்கீஸ் ஐட்டம் தான். மஞ்சத்தூள் டப்பா இதில் தான் கேட்டாங்க மேடம் காப்பி. இது வந்து இங்கேயே பக்கத்துலேயே மிஷின் இருக்கும். அது எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ கிலோ காப்பி தூள் போட்டு பட்டை, ஏலக்காய், அந்த கிராம்பு அதெல்லாம் ரெடிமேடாக அரைச்சி வச்சுருவாங்க. இதெல்லாம் திறந்து பார்க்கும்போதே நல்லா மணமாக இருந்துச்சு. அந்த கிராம்பு அப்புறம் அந்த ஏலக்காய் மணலாம். இதெல்லாம் அந்த துருக்கிஷ் காஃபி, ஃப்ரெஞ்ச் காஃபின்றாங்கல்ல விதவிதமாக. இதெல்லாம் காஸ்ட்லி, இதெல்லாம் நம்ம வாங்கி குடிக்க முடியாது, பார்த்துக்கலாம். காரம் ஐட்டம் இதெல்லாம் ஒரு டப்பா வாங்கி வந்து வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு அப்பப்போ எடுத்து 2 சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட் ஐட்டங்க நம்ம ஊருக்கு பார்த்தா இதுமாரி ஒரு கடைக்கு வந்தால் மொத்த பொருளும் இங்கேயே வாங்கிடணும், தொல்லை இல்லாமல். சிட்டி சைடு போனால் அதெல்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். இங்கேயும் ரேட்டு அந்தளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் சிட்டி போகிறது பெட்ரு ஊருக்கு பார்த்தா. வாங்கின்னு வந்துட்டேன். இது பேரிச்சம்பழம், இது வந்து காப்பித்தூள். மொத்தம் வந்து 27 தினார் ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு 7480 ரூபா சம்திங், 7480 ரூபா. அப்புறம் ஒரு இது ஒன்று ஏற்றுட்டேன், பேரிச்சம்பழம் அந்த பாதாம் வச்சு பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்களே சிங்கிள் அதில் ஒன்று கேட்டு எடுத்துட்டேன். இருங்க வரேன், தெரியுது அது உள்ள. ஆஹா, நல்ல சுவையாக இருக்குது இந்த பேரிச்சம்பழம் சுவை. அதில் பாதாம் தரமாக இருக்குது. இங்கே ஸ்ட்ரைக் எதனா நடக்குதான்னு தெரியல. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, பெரும்பாலான கடைங்க வந்து அப்படியே காலியாகவே இருக்குது. காலியானா சுத்தமாக காலியாக இல்லை, சில அத்தியாவசிய பொருள்கள் இல்லை. நேற்று ஃபுல்லாக அந்த ட்ரை திராட்சைக்கு அலைஞ்சேன். இப்போ வந்து இந்த பாஸ்தா ஐட்டங்களுக்கு அலைஞ்சேன். பாஸ்தா தான் சொல்லுவாங்க, அந்த ஐட்டங்களுக்கு அலைஞ்சேன். சில பொருள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எப்பவுமே எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற கடையில் முட்டை இருக்கும், முட்டை பாக்ஸே வரதில்லை போல் தெரியுது. கடையே கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு 4-5 நாளாக இப்படி தான் இருக்குது. பார்ப்போம். அப்படின்னு தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் அவங்க கேட்டது. ஏன்னா ஒரு 2-3 கடை போய் அலைஞ்சி சீக்கிரமாக போவே வீடியோ எதுவும் எடுக்கலை நான் போய் வாங்கினது. அதனால் எல்லாமே ஸ்கூல் வர என்னைக்கு திறப்பாங்கன்னு தெரில, பைத்து முடியுது. அதாவது டிரைவருங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம். ஏன்னா சும்மாவே உட்காந்து இருக்கிற கஷ்டம் டிரைவருங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டு பணி பெருங்கினோட வீட்டில் எதனா ஒரு வேலை செய்வாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, பசங்க கூட பேசுவாங்க, அப்படியே போயிடும். நாங்கள் அந்த ரூமில் உக்காண்டே இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. வேலை வந்தால் கஷ்டமாகுது, இல்லைன்னா வெறுப்பாக இருக்குது. என்னன்னு தெரியல, என்னைக்கு திறப்பாங்கன்னு தெரில. சீக்கிரம் திறக்கட்டும்.
அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். டுமாரோ வீடியோவில் சந்திப்போம்.